மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் திறப்பதற்கு முன்பாக ஒரு விமர்சனமும் திறந்ததற்கு பின்பாக ஒரு விமர்சனமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுருக்கமாக ஒரு 2 நிமிடத்தில் அதனுடைய வரலாறை கூற இந்த அவையில் நான் கடமைப்பட்டுள்ளேன். 2013ஆம் ஆண்டு இந்த பேரவையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அன்றைய ஆட்சி அறிவித்தது. 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு டெண்டர் கோரப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஒப்பந்த புள்ளி நிறைவு செய்யப்பட்டு பணி தொடங்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்துடைய கால அளவு 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் முடிய வேண்டும் என்றது ஒப்பந்தத்துடைய கால அளவு. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் ஏற்பட்ட பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய ஆய்வுக் கூட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சராக இருந்த அருமையண்ணன் முத்துசாமி அவர்கள் தலைமையில் தொடர் நடவடிக்கையாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு நிறுத்தப்பட்ட அந்த பணிகளை திட்டம் எந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பது முக்கியமல்ல, தொலைநோக்கு பார்வையோடு இருப்பதால் அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு 2.5 ஆண்டு காலம் முந்தைய ஆட்சிதான் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டதோடு சரி, முதலமைச்சர் தான் அதை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அந்த கல்வெட்டையும் நாங்கள் அங்கிருந்து எடுக்கவில்லை, கட்சி மாற்றங்கள் என்று அந்த கல்வெட்டையும் அங்கே வைத்திருக்கின்றோம். ஒரு முறை கூட அந்த பணிமுனைக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பார்த்தால் நானாக இருந்தாலும் சரி, அந்த துறையுடைய அமைச்சர் முந்தைய அமைச்சராக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முறை அந்த பணிமுனையிலே ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இது ஒரு புறம். நேற்றைக்கு கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர் பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது போதிய வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் கூட வாருங்கள் அழைத்து சென்று காட்டலாம் என்றார். இதில் ஒரு சிறிய ஒப்பீடை நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே கோயம்பேடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையத்தினுடைய மொத்த பரப்பளவு 33 ஏக்கர். புதிதாக கட்டப்பட்டிருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய பரப்பளவு 86 ஏக்கர். இந்த 86 ஏக்கரில் முந்தைய அரசு சரியான திட்டமிடல் இல்லை என்ற காரணத்தால் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள தவறிவிட்டது. அப்படி அவர்கள் தவறிய பணி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம். கடந்த நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது 2002ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு 7 ஆண்டுகள் வரை நாம் சென்னை வாசிகள் என்பதால் நன்றாக அறிந்திருப்போம். பாரிமுனை, சென்ட்ரல், எழும்பூர் போன்ற பகுதிகளில் ஆமுனி பேருந்துகள் இயக்கத்தால் போக்குவரத்து ஸ்தம்பித்திருந்தது. மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் 2002ஆம் ஆண்டு திறக்கப்பட்டாலும் 2009ஆம் ஆண்டு தான் ஆமணி பேருந்துகள் கோயம்பேடு நிலையத்திற்கு செல்லுகின்ற நிலை இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 7 ஆண்டுகள் கழித்துத்தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. ஆனால் இன்றைய திராவிட மாடல் அரசு கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இன்றைய தினம் வரையில் கணக்கில் வைத்தால் 45 நாட்கள் ஆகின்றன. இந்த 45 நாட்களில் 2450 பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்ற ஒரு நிர்வாகத்திறன் உடைய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கு நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த சனிக்கிழமை அன்று அங்கு ஆய்வுக்கு சென்றோம். அன்றைய தினம் மாத்திரம் பயணிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் 1,07,000 பேர் அன்றைய ஒரு தினத்தில் பயணித்திருக்கின்றார்கள். நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்த்தால் பேருந்து ஓட்டுநர்கள் அன்றைக்கு 2002ஆம் ஆண்டு வந்த தலைப்புச் செய்தியை சுட்டி காட்டுகிறேன். பேருந்து ஓட்டுநர்களுக்கு படுக்க இடம் இல்லாமல் பேருந்துகள் அடியிலே படுத்து உறங்குகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எதிர்கட்சி தலைவருக்கு தருவதற்கும் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல. 3 இடங்களில் பேருந்து ஓட்டுநர்களுக்கு 300க்கும் மேற்பட்டவர்கள் தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 3 உணவகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கடைகள் 47 செயல்பாட்டில் இருக்கின்றன.
இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அங்கு புதிய பூங்கா 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. காலநிலை பூங்கா 11 கோடி ரூபாய் செலவில் 14 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மழைக்காலத்தில் சிறிய மழைக்கு பெரிய தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழ்நிலை அறிந்து 1700 மீட்டர் அளவிற்கு சுமார் 11 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நுழைவாயில் கூட இல்லாத நிலையில் இருந்த அந்த பேருந்து நிலையத்திற்கு சுமார் 6 கோடி ரூபாய் செலவிலே நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்திற்காக மாற்றுப்பாதைக்காக சுமார் போலீஸ் அகாடமி சாலை, நெடுமஞ்சேரி சாலை ஆகிய சாலைகளில் 8 கிலோமீட்டர் அளவிற்கு நம்முடைய வனத்துறையினுடைய அனுமதியோடு புதிய தார் சாலைகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு டெண்டர் கோரப்பட்டு அந்த பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன. அதே போல் புதிதாக நடைமேம்பாலம் சுமார் 60 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன. அதே போல் கிளாம்பாக்கத்திற்கு என்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் 20 கோடி அளவில் ரயில்வே துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் துவக்கப்பட்டு 6 மாத காலத்தில் நிறைவேற இருக்கின்றன. நிரந்தர தீர்வாக மெட்ரோ ரயில் அமைப்பதற்குண்டான திட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் இன்றைக்கு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் எதிர்கட்சி தலைவருடைய நேற்றைய குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்வதென்றால், இதுவரையில் பயணிகள் யாரும் கழிப்பறை இல்லை என்று புகார் சொல்லவில்லை, குடிநீர் வசதி இல்லை என்று புகார் சொல்லவில்லை, உணவு இல்லை என்று புகார் சொல்லவில்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை என்று புகார் சொல்லவில்லை. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் இரவு நேரத்தில் ஏற்படுகின்ற 12 மணிக்கு மேல் 4 மணிக்குள்ளாக வருகின்ற அந்த பயணிகளுக்கு உண்டான பேருந்து வசதி இல்லை என்பதால் சில ஊடகங்களால் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பிரச்சனையை தவிர கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் 100% பயன்பாட்டிற்கு இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் கோயம்பேடியிலே இயக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் பார்த்தால் பயணிகளுக்கு உண்டான சுமைகளை கொண்டு செல்வதற்கு அன்றைக்கு டிராலிகள் இல்லை. இன்றைக்கு டிராலி வசதி இந்த பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் நடக்க முடியாதவர்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கு பஸ்ஸை பிடிப்பதற்கு சற்று 200 மீட்டர் தூரம் இருப்பதை அறிந்து உடனடியாக 12 பேட்டரி கார்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன. நடைமேம்பாலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மின்தூக்கி வசதி பொருத்தப்பட்டிருக்கின்றன. இவை அத்தனையும் இருந்தும் தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்களை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஒரே ஒரு உறுத்தல், இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் எதிர்கட்சியுடைய சாடலுக்கு என்ன என்று நான் நினைத்து பார்த்தேன். இவ்வளவு ஆசியா கண்டத்திலேயே சிறப்பு வாய்ந்த பேருந்து நிலையம், அனைத்து நவீன வசதிகளோடு இருக்கின்ற பேருந்து நிலையம், நம்முடைய விமான நிலையம் கூட திறக்கப்படுகின்றது. ஆனால் 6 மாதம் 1 ஆண்டுகள் கழித்துத்தான் அந்த விமான நிலையத்துடைய செயல்பாடுகள் செயல்பாட்டிற்கு வருகின்றன. அண்மையிலே கூட பிரதமர் திருச்சியிலே விமான நிலையத்தை திறந்து வைத்தார். இதுவரையில் விமான நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வருவதில்லை. ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வதை செய்வார், செய்வதை சொல்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றது. ஒட்டுமொத்த உறுத்தலை கணக்கிட்டு பார்த்தோம், என்னதான் இருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து நிலையம் முதல் கட்டமாக துவக்கப்படுகின்ற போது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பது இயல்பு. காலப்போக்கில் அதை எல்லாம் அறிந்து சரி செய்து விடலாம். ஆனால் இப்படி தொடர்ந்து புகார் கூறுறாள் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய சிந்தைக்கு வருவதெல்லாம், தலைவர் கலைஞர் 100 பேருந்து நிலையம் என்று வைத்ததால் தான் இந்த அவதூறுகளை தொடர்ந்து மனமில்லாதவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்டி, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்னும் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவு செய்கின்ற வகையில் பல்வேறு மாற்றங்களை இந்த 45 நாட்களிலே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் சட்டமன்றத்திலே இருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வாருங்கள், நாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரையும் அழைத்து செல்கிறோம். மேலும் நீங்கள் என்னென்ன தேவை என்று கூறுங்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று முழுமையாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இந்த அரசு தயாராக இருக்கின்றது. ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சிறு சிறு தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து தொலைநோக்கு பார்வையோடு சென்னை மக்களுடைய நெரிசலை குறைப்பதற்கு, அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டவர்களுக்குண்டான தலைவர் எழுந்துகிறார், கேட்டவர்களுக்குண்டான பதிலாக இதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்.